Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories learn so much and more for the child journey. Thank you for being here. வணக்கம் குழந்தைகளே. லெவல் 2 ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு உங்க எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை கத்துக்க போறோம். அது என்னன்னா இங்கிலீஷ்ல எப்படி கேள்விகள் கேட்கறதுன்னு தான். ஆமா குழந்தைகளே, இங்கிலீஷ்ல சரியா கேள்வி கேட்க மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அப்புறம் மத்தவங்க கிட்ட பேசுறது ரொம்ப ஈஸி ஆயிடும். இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி. வாங்க அந்த பவரை நாமளும் கத்துக்கலாம். இன்னைக்கு நாம என்னென்னலாம் கத்துக்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பாத்துறலாம். முதல்ல கொஸ்டின் அப்படின்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப சுலபமான எஸ் நோ கேள்விகள் எப்படி கேட்கறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹி இல்லனா ஷீன்னு வரும்போது எப்படி கேள்வி கேட்கறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான WH கேள்வி வார்த்தைகளை பத்தி கத்துக்க போறோம். கடைசியா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷ் நம்பிக்கையை இன்னும் சூப்பரா மாத்த போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் பகுதி கொஸ்டின் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நமக்கு புதுசா எதையாவது தெரிஞ்சுக்கவோ இல்ல நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரிதானான்னு உறுதிப்படுத்திக்கவோ நாம பயன்படுத்துற ஒரு டூல் தான் இந்த கேள்விகள். இங்கிலீஷ்ல கொஸ்டின், அதுக்கு தமிழ்ல கேள்வி. அவ்வளவுதான். ரொம்ப சுலபம் இல்லையா? ஓகே, இப்ப நாம கத்துக்க போற முதல் வகையான கேள்விதான் இங்கிலீஷ்ல ரொம்ப ஈஸியான ஒண்ணு. இதுக்கு பதில் ஒண்ணு எஸ் அதாவது ஆமான்னு இருக்கும், இல்ல நோ அதாவது இல்லைன்னு இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரு எஸ் நோ கொஸ்டின்ஸ். இந்த உதாரணங்களை கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் கேக்குறேன், நீங்க மனசுக்குள்ளே பதில் சொல்லி பாருங்க. ரெடியா? டு யூ லைக் ஆப்பிள்ஸ்? அடுத்து டு யூ கோ டு ஸ்கூல்? அப்புறம் டு யூ பிளே கேம்ஸ்? இதுல ஒரு மேஜிக் கவனிச்சிங்களா? எல்லா கேள்விகளுமே டு யூ அப்படிங்கிற வார்த்தைகள்ல தான் ஆரம்பிக்குது. வாங்க ஒரு கேள்வியை அழகா பிரிச்சு பார்க்கலாம். டு யூ லைக் ஆப்பிள்ஸ்? இதுல டு யூ அப்படின்னா உனக்கு, லைக்னா பிடிக்கும், ஆப்பிள்ஸ்னா ஆப்பிள்ஸ். அப்போ எல்லாத்தையும் சேர்த்தா உனக்கு ஆப்பிள் பிடிக்குமா? அவ்வளவுதான். இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்றது ரொம்ப சிம்பிள். உங்க பதில் ஆமாம் அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டியது எஸ் ஐ டூ. எல்லாரையும் கூட சேர்த்து சொல்லுங்க பாப்போம். எஸ் ஐ டூ. சூப்பர். ஒருவேளை உங்க பதில் இல்லைன்னா நீங்க சொல்ல வேண்டியது நோ ஐ டோன்ட். இப்போ இதை சொல்லுங்க, நோ ஐ டோன்ட். பிரமாதம். அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம். நாம ஒரு பையனை பத்தி அதாவது ஹீ பத்தியோ இல்ல ஒரு பொண்ணை பத்தி அதாவது ஷீ பத்தியோ கேட்கும்போது ஒரு சின்ன ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன ரூல்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இதுதான் அந்த முக்கியமான வித்தியாசம். யூ அப்படின்னு வரும்போது நாம டூ யூஸ் பண்ணோம் இல்லையா? ஆனா ஹீ அல்லது ஷீ வரும்போது நாம டஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இதுதான் அந்த முக்கியமான ரூல். இதை மறக்கவே கூடாது. சரியா? இப்போ இந்த உதாரணங்களை கேளுங்க. அந்த வார்த்தையோட சவுண்டை கவனிங்க. டஸ் ஹி பிளே கிரிக்கெட்? டஸ் ஷி கோ டு ஸ்கூல்? டஸ் ஹி லைக் மில்க்? எல்லாத்துலயும் அந்த டஸ் சத்தம் வருது பாத்தீங்களா? இதுக்கு பதில் சொல்றதும் அதே மாதிரி ரொம்ப சுலபம். ஒரு பையனை பத்தி கேட்டா எஸ் ஹி டஸ் இல்லனா நோ ஹி டசன்ட்னு சொல்லணும். இப்போ ஒரு பொண்ணுக்கு எப்படி சொல்லுவீங்க? எஸ் ஷி டஸ், அடுத்து நோ ஷி டசன்ட். நீங்க ரொம்ப சூப்பரா கத்துக்கிறீங்க. சூப்பர். இப்போ நாம அடுத்த லெவலுக்கு போலாம். இதுக்கு பேரு WH கேள்வி வார்த்தைகள். இது எதுக்குன்னா வெறும் ஆமா அல்லது இல்லைன்னு பதில் சொல்லாம இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நமக்கு இதுதான் உதவும். நம்ம WH ஓட சூப்பர் ஸ்டார் வார்த்தை வாட். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வாட். நாம ஏதாவது ஒரு பொருள் இல்ல விஷயம் பத்தி கேட்க இந்த வார்த்தை உதவும். உதாரணமா ஒருத்தரோட பேரை தெரிஞ்சுக்க வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது வேர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, வேர். இந்த வார்த்தை இடங்களை பத்தி கேட்கறதுக்கு யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு உங்க புது ஃப்ரெண்டு கிட்ட வேர் டு யூ லிவ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம மூணாவது வார்த்தை வை. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. வை. நம்ம ஒரு காரணத்தை கேட்கணும்னா இந்த வை யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நான் உங்களை கேட்கலாம், வை டு யூ லைக் இங்கிலீஷ்? ரொம்ப அருமையா கத்துக்கிட்டீங்க. இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணலாமா? நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். ரெடியா? சரி, முதல் கேள்வி இதோ வருது. நீங்க ரெடியா? டு யூ கோ டு ஸ்கூல்? நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன். யோசிச்சு பதில் சொல்லுங்க பாப்போம். சரியான பதில் எஸ் ஐ டூ. சரியா சொன்ன எல்லாருக்கும் ஒரு பெரிய கிளாப்ஸ். சரி, இப்போ ஒரு WH கேள்வி. இது முழுக்க உங்களுக்கான கேள்வி. Why do you learn English? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எதுக்காக இங்கிலீஷ் கத்துக்கிறீங்க? உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்கும்ல, அது என்ன? இதுக்கு ஒரு அருமையான பதில் என்ன தெரியுமா? I learn English to speak confidently.
நான் ரொம்ப நம்பிக்கையா பேசுறதுக்காக இங்கிலீஷ் கத்துக்கிறேன். இது ஒரு சூப்பரான லட்சியம் இல்லையா? கடைசியா உங்க நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்த 2 பவர்ஃபுல்லான வாக்கியங்களை சொல்ல போறோம். என் கூட சேர்ந்து நல்லா சத்தமா தைரியமா சொல்லணும், சரியா? மொத வாக்கியம், ஒரு பெரிய மூச்சு எடுத்துக்கிட்டு என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஐ கேன் ஆஸ்க் questions in English. மறுபடியும் சொல்லுங்க, நீங்க உண்மையாவே அதை நம்பி சொல்லணும். ஐ கேன் ஆஸ்க் questions in English. ஆமா, உங்களால கண்டிப்பா முடியும். இப்போ 2வது வாக்கியம் ரெடியா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஐ கேன் ஆன்சர் கான்ஃபிடென்ட்லி. இன்னொரு தடவை ஒரு பெரிய சந்தோஷத்தோட சொல்லுங்க. ஐ கேன் ஆன்சர் கான்ஃபிடென்ட்லி. கரெக்ட். இப்போ உங்களுக்குள்ள வர இந்த நம்பிக்கையை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளோ கத்துக்கிட்டீங்கன்னு பாருங்களேன். எஸ் நோ கேள்விகள் கேட்க கத்துக்கிட்டீங்க, WH கேள்விகள் கேட்க கத்துக்கிட்டீங்க, அப்புறம் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லவும் கத்துக்கிட்டீங்க. இது ஒரு பெரிய சாதனை. உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஷ் சொல்லிக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சேலஞ்ச். நீங்க இன்னைக்கு முதல்ல யார்கிட்டயாவது என்ன இங்கிலீஷ் கேள்வி கேட்க போறீங்க? யோசிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ரெடியா இருங்க. ஏன்னா நம்ம அடுத்த பகுதியில முழு வாக்கியங்கள்ல எப்படி பதில் சொல்றதுன்னு கத்துக்க போறோம். அது வரைக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. பை பை குழந்தைங்களே, சீக்கிரமே நம்ம சந்திப்போம்.